Hi dear students, I am Max Madis. Today we can see now 11th standard Max volume 2 7th chapter matrix and determinants. பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ்ல 7.1ல 6 சம் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஓகேங்களா? அது எப்படி இருக்கு அப்படினு பாருங்க. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு 6 சம்ல consider the matrix A alpha equal to 2/2 matrixல இது கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு கீழ 2 substitution கொடுத்திருக்காங்க நமக்கு. ஓகேங்களா? அது பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு so that அப்படினு சொல்லிட்டு a alpha into a beta அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து ஈக்குவல் டு a alpha plus beta அப்படிங்கிற வேல்யூஸ்க்கு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்படினு இது வந்து ப்ரூவ் பண்ணனும். இது இப்படி எடுத்து நம்ம இது மாதிரி ப்ரூவ் பண்ணனும். லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு ப்ரூவ் பண்ணனும். செகண்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் இதுல find all possible real values of alpha அப்படினு சொல்லிருக்காங்க. பாத்தீங்கன்னா all possible real values னு சொல்லிருக்காங்க. அது வந்து alpha அப்படினு சொல்லிட்டு வேல்யூஸ் என்ன இருக்கு satisfying the condition a alpha plus a alpha transpose equal to I prove பண்ணோம். அதாவது ஆல்பாங்கிற வேல்யூஸும் a ஆல்பாங்கிற வேல்யூஸும் a ஆல்பாவுக்கு டிரான்ஸ்போஸ் இருக்கிற வேல்யூஸும் ரெண்டு ஆட் பண்ணா மேட்ரிக்ஸ் அந்த ஐடென்டிட்டிக்கு ஈக்குவல் பண்ணி அதோட ஆல் பாசிபிள் ரியல் வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? வெரி சிம்பிளான தான் டினாமிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம எடுக்க போறோம். வெரி சிம்பிள். ஓகேங்களா? பாருங்க நமக்கு இந்த கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூஸ்ல பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூஷன் எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு கொடுத்திருக்கிறது a alpha b beta அப்படின்னு சொல்லிருக்காங்க. நாம கொடுத்திருக்கிறது a alphaங்கிற வேல்யூஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க. அப்படினா ஆல்பா எடுத்து இந்த வேல்யூஸ் எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். let a alpha equal to என்ன இருக்கு cos alpha அடுத்து minus sin alpha நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு இங்க sin alpha நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கு cos alpha இது ஏங்கிற மேட்ரிக்ஸ். இதே என்ன படிக்கலாம் நமக்கு இந்த வேல்யூஸ்க்கு இதுக்கு நெக்ஸ்ட் a டிரான்ஸ்போஸ் அப்படிங்க a alpha டிரான்ஸ்போஸ். அடுத்து என்ன இருக்கு நமக்கு இந்த வேல்யூஸ் ஒன்று எடுத்தாச்சு. அடுத்து பீட்டா வேணுங்களா a பீட்டா அப்படின்னா அதே தான் ஏங்கிற மேட்ரிக்ஸ் a alpha மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கல்ல அந்த ஆல்பா எடுத்து என்ன பண்ணுறோம்னா பீட்டா அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். வேற இது இல்லை. அப்படியே எடுத்துட்டு என்ன இருக்கு cos பீட்டா அடுத்து மைனஸ் sin பீட்டா ஆல்பா எடுத்து பீட்டா அடுத்து cos பீட்டா. ஓகே இந்த வேல்யூஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ்க்கு அப்படியே ரெண்டு என்ன பண்ணிருக்காங்க மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். a alpha into a beta டூ வேல்யூஸ் அப்படியே மல்டிப்ளை பண்றோம். பக்கமா எடுத்து எழுதிக்கலாம். அப்படியே பாருங்க cos alpha sin alpha minus sin alpha இங்க என்ன இருக்கு cos alpha. இங்க நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு இந்த வேல்யூஸ் அப்படியே எடுத்து மல்டிப்ளை பண்றோம். அப்படியே எடுக்கும்போது cos beta sin beta next one minus sin beta cos beta. ஓகேங்களா? இந்த வேல்யூஸ் இருக்கு. அப்படியே ரெண்டு வேல்யூஸ் இந்த 2x என்ன பண்ணிக்கலாம் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படியே மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னு பாருங்க. ஓகே இப்போ பாருங்க இதை எடுத்து cos alpha எடுத்து cos beta ஓட மல்டிப்ளை பண்றோம். அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்கும் cos alpha cos beta. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்றோமா பிளஸ் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் என்ன இருக்கும் sin alpha sin beta. ஓகே இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் திரும்ப இந்த ரோ எடுத்து செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்றோம். பிளஸ் இன்டு மைனஸ் 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 என்ன இருக்கும் cos alpha sin beta. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் இந்த டைம் எடுத்து இதோட மல்டிப்ளை பண்றோம். பிளஸ் மைனஸ் இன்டு பிளஸ் இது இருக்கும். அதே மாதிரி இதுக்கு sin alpha cos beta இந்த வேல்யூஸ் எடுத்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி திரும்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்க இந்த இடத்துல அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா sin alpha இது cos beta அடுத்து இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா cos plus cos alpha sin beta. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த டைம் எடுத்தீங்கன்னா மைனஸ் போட்டுக்கிறோம் sin alpha sin beta. நெக்ஸ்ட் இந்த டைம் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் cos alpha sin cos beta
ஓகேவா? இந்த வேல்யூஸ் இதுக்கு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படியே சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன இருக்கும், நமக்கு ஃபார்முலாஸ் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த சேம்க்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டினாமினேட்டர்ல பார்த்து ஃபார்முலாஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது சைடு எடுத்து வச்சுக்குவோம். என்ன இருக்கு நமக்கு, என்ன இருக்கு இந்த ஃபார்முலாஸ் அப்படியே எடுத்தீங்கன்னா, அதாவது காஸ் ஏ இருக்கிற இடத்துல அப்படியே இந்த ஃபார்முலாஸ் இருந்து அப்படிங்க அப்படியே பண்ணிக்கலாம். காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா அப்படின்றது இதுக்கான ஃபார்முலாஸ் என்ன வரும் நமக்கு, காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு காஸ் பீட்டா பிளஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா ஈக்குவல் டு இதுக்கு சைன் ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னு வரும். ஓகேவா? இந்த வேல்யூஸ் எடுத்து அப்படிங்க எழுதிருக்கோம். இந்த வேல்யூஸ்க்கு இது எடுத்து அப்படிங்க எழுதிருக்கோம். இது என்ன பண்ணிருக்கோம், இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் வச்சு இங்க எடுத்துக்கலாம். அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் வச்சு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, ஏ ஆல்பா ஏ பீட்டா ஈக்குவல் டு இதுக்கு என்ன பண்ணலாம், காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா அப்படிங்கிற வேல்யூஸ் இந்த வேல்யூஸ் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா. நெக்ஸ்ட் இதுக்கு இது ரெண்டுலயும் மைனஸ் காமன் எடுத்துடலாம். காமன் எடுத்து எப்படி இருக்கும், பிளஸ் வரலாம். பிளஸ் ஒரு சைன் ஆல்பா காஸ் பீட்டா காஸ் ஆல்பா சைன் பீட்டா அப்படின்னு இருக்கும். இந்த ஃபார்முலாஸ்க்கு அப்படியே மைனஸ் பிளஸ் இருக்கு. இந்த காமன் பொதுவாக அப்படி வெளியில மைனஸ் காமன் வச்சுக்கலாம். இதுக்கு அப்படியே இப்படி வச்சுன்னா என்ன இருக்கும், மைனஸ் காமன் இருக்கும். அப்படியே அந்த ஃபார்முலாஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைனஸ் சைன் ஆல்பா பிளஸ் பீட்டா. ஓகேங்களா? இந்த வேல்யூஸ். அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இந்த வேல்யூஸ்க்கு சைன் ஆல்பா காஸ் பீட்டா காஸ் ஆல்பா சைன் பீட்டா இதே ஃபார்முலா தான். ஓகேங்களா? அப்படிங்கிற இருக்கு சைன் ஆல்பா பிளஸ் பீட்டா. நெக்ஸ்ட் இதுல பாருங்க, இங்க சைன் ஆல்பா பீட்டா அப்படின்னு இருக்கா, இதுல இருந்து அப்படி இப்படி மாத்தி இப்படி எழுதிக்கலாம். இது பிளஸ்ல பாத்தீங்கன்னா மைனஸ் அப்படியே தான் இருக்கு. பிளஸ் டைம் முன்னாடி மைனஸ் டைம் இந்த சைடு வச்சுங்க. இந்த ஃபார்முலாஸ் அப்படிங்க இருக்கும். அப்படியே இதை எடுக்கலாம். பாருங்க, அப்படி என்ன இருக்கு, காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படிங்கிறது இது வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஏ ஆல்பா ஏ பீட்டா அப்படின்னு இருக்கா. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன பண்ணோம், ஏ இருக்கிறது பீட்டா போட்டோம், ஆல்பா இருக்கு ஏ ஆல்பான்னு சொன்னோம். அது இந்த ஆல்பா இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம், பீட்டா போட்டதுனால இங்கே காஸ் பீட்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது பண்ணி ஏ ஆல்பா ஈக்குவல் டு காஸ் ஆல்பா அப்படின்னு இருந்துச்சு, சைன் மைனஸ் சைன் ஆல்பா இருந்துச்சு. அதே பீட்டா போட்டு இந்த இடத்துல மாற்றணும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஆல்பா இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னு இருக்கு. அதனால இங்க என்ன பண்ணிக்கலாம், ஏ போட்டு இங்க கீழே ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னு போட்டுக்கிறோம். இந்த இடம் நல்லா கவனிச்சுக்கோ. இந்த இடத்துல ஆல்பா இருக்கிறதுனால அப்படியே வச்சுக்கிட்டோம். இங்க ஆல்பா அப்படின்னு போட்டிருக்கோம், ஏ ஆல்பா அப்படின்னு இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆல்பா. அதே ஏ பீட்டானால இந்த ஏ இருக்கிற இடத்துல பீட்டான்னு போட்டோம். இப்போ அந்த ஆல்பா இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னு இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு என்ன பிடிக்கிறோம், இதுக்கு நம்ம அப்படிங்கிறது ஏ போட்டு ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படிங்கிற டேர்ம் எடுத்துட்டோம். பாத்தீங்கன்னா இங்க எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இது ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் சப்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா அடுத்தது பார்க்கலாம். ஓகேங்களா? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் ஆல் பாசிபிள் ரியல் வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபைங் இந்த கண்டிஷன் ஏ ஆல்பா பிளஸ் ஏ ஆல்பா டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ இது ஈக்குவல் பண்ணி ஆல் பாசிபிள் ரியல் வேல்யூஸ் வந்து என்ன இருக்கும் அந்த ஆல்பாங்கிறதுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியன்ஸும் தான் பேர் வச்சிருக்க போறோம். பாருங்க, இது கண்டிஷன்ல எப்படி இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்த வேல்யூஸ் இருக்கு, இதுக்கு என்ன அப்படின்னா அப்படியே டிரான்ஸ்போஸ் எடுக்கலாம். ஏ ஆல்பா ஃபோர் டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? அப்படியே எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரோ எடுத்து காலமா இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம். இப்படி காஸ் ஆல்பா, நெக்ஸ்ட் என்ன இருக்கும் மைனஸ் சைன் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா, நெக்ஸ்ட் இதை எடுத்து சைன் ஆல்பா, நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கும் காஸ் ஆல்பா. ஓகேங்களா? காஸ் ஆல்பா இது எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம். இதுல கொடுத்துருக்காங்கல்ல அந்த வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். என்ன இருக்கு, ஏ ஆல்பா பிளஸ் ஏ ஆல்பா டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ. ஐங்கிறது என்னது, நமக்கு ஐங்கிறது என்னதுங்க, இந்த மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸ். இங்க 2 by 2 மேட்ரிக்ஸ் இருக்குன்னா நம்ம அது 2 by 2 மேட்ரிக்ஸ்ல
ஐடென்டி மேட்ரிக்ஸ் போட்டுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏங்கிற வேல்யூஸ் என்னது அதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. டேரக்டாவே இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டே எடுத்து அப்படியே ஆட் பண்ணி என்ன வரும், இந்த வேல்யூஸ்ல அப்படியே டேரக்டா அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்பா பிளஸ் காஸ் ஆல்பா பிளஸ் காஸ் ஆல்பானா 2 காஸ் ஆல்பா, 2 காஸ் ஆல்பா இதை எடுத்துக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் மைனஸ் சைன் ஆல்பா, இங்க பிளஸ் சைன் ஆல்பா ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும் 0 அப்படின்னு வரும். அடுத்து இங்க சைன் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா இங்க என்ன இருக்கும் 0 அப்படின்னு வரும். அடுத்தது இந்த கண்டிஷன் இந்த பக்கம் சைடு ரெட் சைடு எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? அடுத்து காஸ் ஆல்பா பிளஸ் காஸ் ஆல்பா அந்த ஃபார்முலாஸ் எடுத்து அப்ளை பண்ணும்போது 2 காஸ் ஆல்பா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரைட் சைடு ஐ இருக்கு, அது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ், அதாவது யூனிட் மேட்ரிக்ஸ் 2/2 எழுதிக்கலாம். 1 0 0 1. ஓகேங்களா? இந்த வேல்யூஸ் கிடைச்சிச்சு. இப்போ என்ன பண்றோம் நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேல்யூஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் டைமுக்கு இங்க இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணி ஈக்குவல் பண்ணலாம். ஃபோர்த் சைடு பாருங்க, cos 2 cos alpha equal to 1. cos alpha மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க, 1 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 அப்படியே கீழே போச்சுன்னா 1/2 அப்படின்னு வரும். நமக்கு என்னது alpha equal to cos அப்படியே போச்சுன்னா cos inverse of 1/2. இன்னொரு வேல்யூஸ் என்னது நமக்கு ட்ரிகோனோமெட்ரி தெரியும், அந்த டேபர் காலத்துல நாம் பார்க்கக்கூடியது அதோட வேல்யூஸ். இது என்ன கிடைக்கும் நமக்கு cos inverse 1/2 அப்படின்னா என்னது நமக்கு இந்த டேபர் காலத்துல π/3. ஓகேங்களா? π/3 அப்ளை பண்ணா நமக்கு 1/2 கிடைக்கும். இந்த ஆல்பாக்கு பதிலா என்ன டிகிரி வேல்யூஸ் அடுத்து அப்ளை பண்ணா நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா π/3 அப்படின்னு அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு 1/2 அப்படின்னு கிடைக்கும் இந்த வேல்யூஸ். ஓகேங்களா? அதனால இந்த வேல்யூஸ் இது இப்படி எடுத்துக்கோம். ஆல்ரெடி நம்ம இந்த டேபர் காலம் படிச்சிருக்கோம், அந்த டேபர் காலத்துல இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கிறோம். cos 60 டிகிரியோட வேல்யூஸ் இது. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. ஆல்பாங்கிற வேல்யூஸ் தான் கேட்டாங்க, இந்த ஆல்பாங்கிற வேல்யூஸ் கிடைச்சிச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஆல் பாசிபிள் ரியல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா பாசிபிள் ஆல் ரியல் வேல்யூஸ் அப்படிங்கிறது அதை கண்டுபிடிக்கணும். ஒரு சைடு இருக்கு பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகோனோமெட்ரியில cos x equal to cos y இப்படி இருக்கு இந்த ஃபார்முலாஸ். இப்படி இருக்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேல்யூஸ்க்கு நம்ம எக்ஸ்ங்கிற வேல்யூஸ் கண்டுபிடிக்குமா, கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க 2n by plus or minus alpha அப்படின்னு எடுத்து ஃபார்முலாஸ் எடுத்து அப்ளை பண்ணுவோம் காசுக்கு. ஓகேங்களா? அப்படி அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆல்பாங்கிற வேல்யூஸ் நமக்கு இங்க என்ன வந்திருக்கு, இந்த இடத்துல π/3 அதுதான் எடுத்து அப்ளை பண்ணுவோம். 2n by plus or minus π/3. ஓகேங்களா? நமக்கு வந்து இந்த எக்ஸ் பதிலா என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஆல்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆல்பாலேயே அப்படி எடுத்து ஆல் பாசிபிள் வேல்யூ ரியல் வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூஸ் எடுத்து அப்படியே எழுதலாம். பாருங்க, ஆல்பா ஈக்குவல் டு 2n by plus or minus π/3 வேல்யூஸ் எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த n belongs to z எடுத்துக்கிறோம். இண்டிஜர் நம்பர்ஸ்ல பிளஸ் ஆர் மைனஸ்ல 0 எந்த வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணும்போது வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ஆல்பா வேல்யூஸ் இது நமக்கு முடியுது. இந்த சம் பாருங்க, நல்லா டிஃபரன்ஸ் சம் 1 times 2 times நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேல்யூஸ் டேபர் ஃபார்ம் வேல்யூஸ் நம்ம நல்லா தரவா தெரிஞ்சிருக்கணும். புரியுங்களா? இது வந்து 60 டிகிரியோட வேல்யூஸ் ஆல்பா ஈக்குவல் டு π/3 அப்படின்னு எடுப்போம். இது 60 டிகிரியோட வேல்யூஸ். ஓகேங்களா? இந்த டேபர் காலம் ரேடியஸ் வேல்யூஸ் நல்லா தரவா இருந்தால் மட்டுமே என்ன பண்ண முடியும், நம்ம இந்த மாதிரி சம்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக சொல்லிட்டோம். ஓகேங்களா? அந்த அட்டவணை வந்து இன்னொரு டைம் நல்லா தரவா பார்த்துருங்க. டிஃபரண்ட் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் மேக்ஸ் மாதேஷ். தேங்க்யூ டு ஆல்.